மேடையில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி திரு பிரதீப் யாதவ் அவர்களை, ஆர்ஓ தேசிய நெடுஞ்சாலை துறை சார்ந்த திரு சாங்கியா அவர்களை மற்றும் மேடையில் இருக்கின்ற அதிகாரிகளை, இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 2014 இந்த 10 ஆண்டுகளில் தேசிய நெடுஞ்சாலைகள் பிரதமருடைய பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் கீழே ஒரு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடாக தேசிய நெடுஞ்சாலைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியடைந்த ஹைவேக்களை இருக்கின்றதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியம் 2047 நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும், புரோகிரசிவ் நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் தான் இந்த கடந்த நடப்பாண்டினுடைய பட்ஜெட்டை நாம் அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய அடுத்த 25 ஆண்டுகளுக்கான பட்ஜெட். அதுவும் இந்த பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பட்ஜெட். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேசிய ஹைவேக்கள், ரயில்வேக்கள், விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக், இப்படி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் கீழே பல திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக 114 திட்டங்களுக்கு முதல் முறையாக 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். சகோதரர்களே, அதில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக திட்டங்கள் கடந்த 2014 கிட்டத்தட்ட 37% நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைகளுடைய பணியானது அதிகப்படியாக இருக்கிறது. 2014 வெறும் 4985 கிலோமீட்டராக இருந்ததை இந்த 10 ஆண்டுகளில் 6806 கிலோமீட்டராக கிட்டத்தட்ட 40% அதிகமாக தேசிய ஹைவேக்களில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு 52,873 கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைகளுக்காக போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் இந்த 10 ஆண்டுகளில் நாம தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் தேசிய நெடுஞ்சாலைகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள் மட்டுமே அந்த கிலோமீட்டர் 2800 கிலோமீட்டர் கொடுத்திருக்கிறார். அதுல 8 லைன் 4 லைன்ல கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கும், 6 லைன் 8 லைன்ல 400 கிலோமீட்டருக்கும், 4 வழியில 2700 கிலோமீட்டருக்கும், 2 லைன் மற்ற திட்டங்களையும் இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆர்வோ அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு 3 திட்டங்களுக்கு அடிக்கல், அதாவது முடிவடைந்திருக்கின்ற திட்டங்கள், அந்த திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் திட்டங்களாகவும், 3 மிக முக்கியமான 5 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா, மொத்தமாக 8 திட்டங்கள் 3800 கோடி ரூபாய் செலவுல நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அடிக்கல் நாட்டுல, அதாவது இன்றைக்கு நாட்டுக்கு கொடுக்கின்ற திட்டத்துல மிக முக்கியமான திட்டமாக நம்மளுடைய கோயம்புத்தூர், உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதி. அந்த கோயம்புத்தூர்ல இன்றைக்கு தேவை கோயம்புத்தூரினுடைய போக்குவரத்தை சரி செய்வதற்காக கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவுல கோயம்புத்தூர்ல இருந்து பெரிய நாயக்கம்பாளையம் வழியாக ஒரு எலிவேட்டட் ஹைவே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடக்கி இருக்கிறார்கள். அதனால நாம கோயம்புத்தூர்ல நீலகிரி ஊட்டிக்கு போறது இருக்கு. ஏன்னா ஊட்டி ஒரு பெரிய சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்துல நாம
போக்குவரத்து இல்லாமல் மேட்டுப்பாளையம் வழியாக போவதற்கு இந்த எலிவேட்டட் ஹைவே ஆனது பெரியநாயக்கம்பாளையம் வழியானது நமக்கு மிக வசதியாக இருக்கக்கூடிய ரோடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நமக்கு எல்லாம் தெரியும், பல நாட்களாக மதுரவாயிலிருந்து துறைமுகம் செல்லுகின்ற அந்த பாதை எலிவேட்டட் ஹைவே ஆனது. அந்த ஹைவேயும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்கள். அதே போல திருப்பதி இங்கிருந்து செல்வதற்கான அந்த பாதையும் அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. அதே போல பாண்டிச்சேரி தென்பெண் நாகப்பட்டினத்தில் ஒரு திட்டமும், அதே போல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் செக்ஷனில் கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய்க்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த ரோடு ஸ்ட்ரென்தன் பண்ணுகின்ற NH 181 அந்த திட்டத்தையும் இன்றைக்கு இங்கு நாம் தொடங்கி வைக்க இருக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு கோயம்புத்தூர், ஊட்டி, மேட்டுப்பாளையம் பகுதியை அந்த போக்குவரத்தை குறைக்கும் விதமாக 99 கோடி ரூபாய்க்கு பாப்பநாயக்கம்பாளையத்தில் அந்த ஜங்ஷனுக்கான ஹைவே பாலமும் ஃப்ளைஓவரும், அதே 10 கிலோமீட்டருக்கு ரோடு ஸ்ட்ரென்தனும் இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்காக நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய தேவை மிக முக்கியமாக வளர்ந்த பாரதத்தை நாம் நோக்கி போய்கின்ற இந்த நேரத்தில் நாம் பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய நலனை பார்க்கின்ற அதே நேரத்தில் விவசாயிகளுடைய நலனை பார்க்கின்ற அதே நேரத்தில் இளைஞர்களுடைய நலனை பார்க்கின்ற அதே நேரத்தில் தாய்மார்களுடைய நலனை பார்க்கின்ற அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்றைக்கு நாம் மிக வேகமாக முன்னேறுகின்ற துறையாக தேசிய நெடுஞ்சாலைகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம இன்றைக்கு ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதத்தில் தான் நாம் இருக்கணும் அப்படின்றது நம்முடைய பிரதமர். அதனால தான் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள், நாளைக்கு சென்னையிலிருந்து மைசூருக்கு வந்தே பாரத் ரயிலானது தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத், சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத், கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய பெங்களூருக்கு வந்தே பாரத். இப்படி வந்தே பாரத் ரயில்களுடைய சிறப்பு என்னன்னா, மிக வேகமாக போகக்கூடிய ரயில்கள். அந்த ரயில்களுடைய கட்டுமானம் நம்மளுடைய சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிறது. நம்மளுடைய நாட்டினுடைய தேவைக்கு போக வெளிநாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு சிறந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு ஸ்பேஸ்ல இந்தியா ஒரு நம்முடைய பாரத தேசம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற பயணியராக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வெறும் இன்னைக்கு சினிமாலாம் கூட 1000 கோடி 2000 கோடியில சினிமா எடுக்கிறாங்க. ஆனா வெறும் 600 கோடி ரூபாய் செலவுல, வெறும் 600 கோடி ரூபாய் செலவுல சொந்த நாட்டு தயாரிப்புல உலகத்துல இன்னைக்கு கூட எந்த நாடும் போக முடியாத இடத்துல நம்முடைய பாரத நாட்டினுடைய சந்திராயன் 3 சவுத் போல்ல போய் ஒரே நாடு நம்முடைய பாரத நாடு. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சயின்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், ஹைவேஸ் ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், கப்பல் போக்குவரத்து ஆகட்டும், ஏன்னா நம்ம நாடு புரோகிரசிவ் நாடாக இருக்கணும், நம் நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் இணைந்து 2047 நாம வருகிற 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக, இந்தியா உலக வல்லரசாக, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு உலக வல்லரசாக நம்முடைய நாடு இருப்பது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். வருகிற 25 ஆண்டுகள் நமக்கு மிக முக்கியமான ஆண்டுகள். இந்த 25 ஆண்டுகள்ல இந்த தேசத்தை வளர்ச்சியடைந்த பாரதமாக உழைப்ப நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.